வணக்கம். நம் முன்னோர்கள் விட்டு சென்ற வர்ம புள்ளியை நம்ம பார்த்துட்டு வரோம். மொத்தம் 108 வர்மம் தானே. அதில் இன்று நாம் பார்க்க போகிறது 34வது வர்மம். அது ஒரு பேர் இருக்கு, எள்ளு. எள்ளு என்கின்ற கொம்பேரி வர்மம். சரிதானே. அது எங்கே இருக்குன்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எங்கே இருக்கு அப்படின்னா, இப்போது குழி இருக்கா, அப்படியே நேர்கோடு போட்டுட்டே வரும். போடலாமா? அப்படியே வரும், அப்படியே வரும், கீழே வரும். வந்துகிட்டே இருக்கும்போது இந்த எலும்பு முடிஞ்சு ஒரு பள்ளம் இருக்கா சரிங்களா. இந்த பள்ளம் தாங்க, இதுக்கு பேர் என்ன, நேர்வர்மம்னு பேருங்க. அந்த ஒரு பள்ளம். இந்த நேர்வர்மத்திலேருந்து ஒரு 5 விரல் பக்கவாட்டு பாருங்க. 1 2 3 4 5. வலப்பக்கம் வந்துட்டுனா அதே மாதிரி 1 2 3 4 5. இடப்பக்கம் வந்துட்டுனா இப்போது இந்த புள்ளி கரெக்டாக செஞ்ச போதும். 4 + 1 5 விரல். இப்போது சுட்டு வரல வச்சுட்டேன். மெதுவாக அழுத்தி விட்டுற பாருங்க. 1 2 3 மெதுவாக அழுத்தினாலே போதும். வேகமாக அழுத்தணும் அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிடம் அழுத்தணுங்க. சரிதானே. அதுக்கடுத்து ஒரு வளைச்சொல் மேலேருந்து கீழே பாருங்க. வளைச்சொல் 1 2 ஒரு 18 எண்ணிக்கை வளைச்சொல் பண்ணிவிட்டு மெதுவாக தடவி விடணும். இவ்வளோதாங்க அது. அழுத்தம், சுழற்சி மற்றும் தடவல் 3 முறை தாங்க அதுக்கு. இப்போ இந்த 3 முறை செய்யும்போது வலது பக்கம் பண்ணுறோமா, இந்த வலது பக்கம் பண்ணும்போது கல்லீரல் வீக்கத்தை சரி பண்ணுதான். இடது பக்கம் பண்ணுறது மண்ணீரல் வீக்க சரி பண்ணுதான். சிறப்பு தானே. இப்போ கல்லீரல் பிரச்சனை, ரத்த பிரச்சனை, ரத்தம் சுரப்பி கம்மியாக இருக்குது, எனக்கு உடம்புல ரத்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க டாக்டர். இடது பக்கம் செஞ்சுட்டு வருவோம், அது வீக்கம் சரியாகும், மண்ணீரல் சரியாகும். மண்ணீரல் சரியாகும் போது நமக்கு தேவையான ரத்தம் சுரப்பி நல்லா வரும். ரெண்டுமே இயக்கும்போது பால் சுரப்பி குறைவு. பெண்களுக்கு குழந்தை பேர் இருக்கும்போது பால் சுரக்காது சில பேருக்கு. அவங்களுக்கு இந்த புள்ளியை இயக்கும்போது, இந்த எள்ளு வர்மத்தை இயக்கும்போது பால் சுரப்பு அதிகமாகும், குழந்தைக்கு தேவையான உணவு கிடைக்கும். மார்பக வீக்கம் அதுவும் சரியாகும். நுரையீரலில் லங்ஸ் அதுக்குள்ளே நீர் கட்டி போயிருக்கும், மூச்சு இறைக்கும், மூச்சு உள்ள இழுக்கும், வெளியோட சிரமப்படுவாங்க. குறிப்பாக காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த புள்ளி நல்ல புள்ளி. மூச்சு இறைப்பு, மூச்சு வாங்குதல், நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்ல புள்ளிங்க. நோய் எதிர்ப்புன்னா என்ன, எதை எடுத்தாலும் ஜுரம் வந்துடும், தண்ணி குடித்தா தும்மல் வந்துடும், இருமல் வந்துடும். அவங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருக்கும். அவங்களுக்கு இந்த புள்ளி நல்லா இயக்கம் கிடைக்கும். எனவே இந்த புள்ளியை நாம் எப்படி இயக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம், அது எங்கே இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம், இது நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். சமயத்துக்கு நாம் பயன்படுத்தி உடல் நலத்தை காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.